வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த விஜய் உடைய முதல் ப்ரமோ இன்னைக்கு வந்தாச்சு. எதிர்பார்த்தது தான். இந்த 8 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்தாங்கல்ல நாக் அவுட் ரவுண்டுக்கு. ஸோ அவங்க உள்ள ஆல்ரெடி இருக்கவங்க மேல வன்மத்தை கக்கிட்டாங்க. ஸோ வந்ததும் இப்ப விஜய் சேர புலப்பாரு. ப்ரமோலயே நமக்கு ஹிண்ட் கொடுக்குறாங்க. இந்த 8 பேரை தனியாவும் ஆல்ரெடி இருந்த அந்த டாப் 8 தனியாவும் உட்கார வச்சிருக்கிறாங்க. ஸோ ஹெவி ரோஸ்ட் இந்த பக்கம் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த துப்பாக்கி படத்துல வரும்ல, நான் இருந்திருக்க வேண்டிய இடம் இதை பார்த்திருந்தா என் மாமியார் மிரண்டு இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிலைமை தான் இப்ப நாக் அவுட் ரவுண்டுக்காக போன அந்த 8 பேர் நிலைமை. ஏன்னா இருக்கும்ல, தகுதியான நான் வெளியே இருக்கிறேன், நான் தகுதியே இல்லாத இவங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்க, எனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய வாய்ப்பு இது ஏன் கிடைக்கல, இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு கோபம் இருக்கும்ல. அதனால மொத்த வன்மத்தையும் மக்கள் கருத்து அப்படிங்கிற பேர்ல திணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. இத கேட்கும் போது எனக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு 4-5 பேருக்கு ஹெவியா அடி வாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அடி விழப்போகுது. அதுல ஆள் பாத்தீங்கன்னா நம்ம பைல்வான் கிடையாது, அவரே ஒன்று சொல்லுவாரு, ஜெய் பாகுபலி ஏதோ ஒரு சொல்லுவாரு, பேட்மேன் தான், ரவீந்திரன் சாரை தான் புழக போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் தான் பாத்தீங்கன்னா டிடிஎஃப் கையில கொடுத்துட்டு ரயான் கையில அந்த பச்சை மண்டையை கொம்பு சீ விட்டு போனாரு விஜேஎஸ். அப்ப சௌந்தர்யாவும் பாத்தீங்கன்னா கூட போய் சேர்ந்துட்டு இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து முத்துக்குமரனை அட்டாக் பண்றதுக்கெல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டுதாவும் தாங்கள் ஒரு பெரிய அறிவுஜீவிகள் அப்படின்ற நிலைமையில அவங்க 2 பேரும் உருட்டுன்னு ஊட்டி இருப்பாங்க. ஸோ இப்ப அது மொத்தமா அடி வாங்க போகுது இல்ல, அடி வாங்கிச்சு. இப்ப ஃபேட்மேன் மற்ற கண்டஸ்ட்லாம் உள்ள வந்ததுல, ஏன்னா அவர் நேரடியாவே சொல்லிட்டாருங்க, பெட்டி எடுத்துட்டு மரியாதையா ஓடுறு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா இப்ப மஞ்சரி ரொம்ப திறமையான ஆளு, அவங்களே வெளியே போறாங்க, வெளியே போயிட்டாங்க. ஏன்னா ஓட்டு வாங்க முடியல. யாரை விட அதிகமா வாங்க முடியல? இப்ப டேஞ்சர்ல இருக்கிற விஷால், அருண், பவித்ரா விட அதிகமா ஓட்டு வாங்க முடியல. ஆனா திறமையான கண்டஸ்டன்ட் அவங்க. ஆனா நீ அவங்கள விட 25 மடங்கு அதிகமா இருக்கிற டாப் 2 கண்டஸ்டன்ட் அடிச்சு நிமித்தணும் அப்படின்லாம் நீ பாக்குற, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டாரு. 25 மடங்கு அதிகமா இருக்கவங்க ஓட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இவர் ஒரே வாரத்துல தலைகீழ திருப்பி போட முடியும்? தலைகீழ திருப்பணும் அப்படின்னா ரெட் கார்டை கொடுக்கணும், இல்ல உடம்பு சரியில்லாம அவங்களே ஹெல்த் கண்டிஷனை சொல்லிட்டு வெளியேறணும். இந்த மாதிரி ஏதாவது நடந்தாதான் உண்டு, மற்றபடி நடக்க வாய்ப்பு கிடையாது, ரீச் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல சார், நான் ஃபைனலிஸ்டா இருப்பேன்ல, ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா இருப்பேன்ல பெட்டி எடுக்கலன்னா அப்படின்னா, இப்பவும் நீ ஃபைனலிஸ்ட் தான்டா, நீ தான் ஆல்ரெடி டிக்கெட் வாங்கிட்டியே, ரேங்க் கார்டு கையில இருக்கு, பெட்டி எடுத்தனா சன்மானமும் வரும், ராஜா மாதிரி நடந்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு எக்கச்சக்கமா போட்டு விட்டாரு பிட்ட. அப்பதான் பிக் பாஸும் கூப்பிட்டு வான் பண்ணாரு அவரு. அதுக்கப்புறமும் இவங்க எல்லாம் அடங்கல, இவங்க எல்லாம் மத்தவங்க எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க, சிவகுமார், வர்ஷினி, ரியா, சாச்சனா, இவங்க எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப எல்லாரையும் கூப்பிட்டு, இதுவரை எந்த சீசன்லயும் பண்ணல, இப்பதான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட் எல்லாம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப கூப்பிட்டு அந்த லிவிங் ஏரியால நிக்க வச்சு அங்க மறுபடியும் லைட்டை போட வச்சு, அப்ப ஹெவியா வான் பண்ணார்ல, உங்களுக்கு பிடிக்கலன்னா கிளம்பிட்டே இருங்க, இல்ல அதை மீறி ரூல் பிரேக் பண்ணுங்க, மறுபடியும் வெளியே இருக்கிற விஷயம் எல்லாம் இங்க ஷேர் பண்ணீங்கன்னா காலையில வேக்கப் சாங்க்கு முன்னாடி வெளியே போயிடுவீங்க, வெளியே நாங்களே துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு. ஸோ அங்க வான் பண்ணாரு. அப்ப அங்க மாட்டினாங்கல்ல கேஸ்ல வர்ஷினி, சாச்சனா, ரியா, சிவகுமார், இவங்களோட சேர்த்து ரவீந்திரன், இவங்களுக்கு தானே வார்னிங் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த வார்னிங் கொடுக்கப்பட்டவங்களை தான் அடி பலமா விழப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். வச்சு பொலக போறாரு. கஷ்டப்பட்டு ரயானியும் சௌந்தர்யாவும் முத்துக்கு எதிராக திருப்பி விட்டு போனா மொத்தமா மாத்தி விட்டீங்களே, கேமையே நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல இருக்காரு விஜய்ஸ் அப்படின்னு நல்லாவே தெரியுது. அவங்க எல்லாம் போட்டு விட்டாங்க இன்ஃபர்மேஷன்லாம், அவன்மத்தெல்லாம் கக்குனாங்க, மக்கள் கருத்துன்னு சொல்லிட்டு திணிச்சாங்க. அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 பேர்கிட்ட கேட்க போறாரு. இந்த 8 பேர்ல முத்துவை யாரும் டச் பண்ணல. ஸோ இதுல போய் ஹெவியா போயிட்டு அழுது ஒரு டிராமா பண்ணது நம்ம பிஆர் அக்கா தானே. ஏன்னா வந்தவங்க எல்லாம் அடுத்த டாஸ்க்ல சுனிதா, முக்கியமா சுனிதா அந்த டாஸ்க்ல போட்டு விட்டாங்கல்ல. அதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா செல்லம் செல்லம் சொல்லிட்டு சுனிதா செல்லம் அப்படின்லாம் கொஞ்சிட்டு இருப்பாரு ஒரு எபிசோட்லயும். அவரு போனாலும் இந்த அம்மா விட மாட்டாங்க, அவரை வச்சு வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலே நிறைய பேர் கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க, முதல்ல தூக்கி வெளியே போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் வெளியே போடப்பட்டாங்க. ஸோ இப்ப இந்த பஞ்சாயத்துல அவங்களும் சிக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டாங்களா, அந்த டாஸ்க்ல சொன்னாங்க, நான் அவங்களாவது இந்த டாஸ்க்ல இங்க யாரு தகுதி இல்லை, எந்த 2 பேரை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது
இங்க எல்லாரும் பிக் பாஸ் இங்க விளையாடிட்டு இருக்கீங்க, ஆனா அவங்க வெளியே விளையாடுறாங்க பிக் பாஸ் இந்த பிஆரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லிட்டாங்க. அப்புறம் உள்ள இருக்கும்போது கஷ்டப்படுற பொண்ணு அப்படின்னு நினைச்சேன், ஆனா வெளியே போய் பார்த்தா அப்படியெல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டாங்க. இது ரெண்டுத்தை தான் சொல்லி உள்ள அந்த பிஆர் அக்கா வந்து கன்ஃபெஷன் ரூம்ல அழுதுட்டு இருந்தது. ஏன்னா எக்ஸ்போஸ் ஆனா அழுதுருவாங்கல்ல. ஏற்கனவே இவங்க சொல்லிதான் ஆகணும்னு இல்லைங்க, இவங்க வர்றதுக்கு முன்னாடியே வாரமே பாத்தீங்கன்னா, இவங்க வரதுக்கு முன்னாடியே இந்த வைல்டு கார்டெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் வச்சாங்கல்ல, பிஆர் யார் இங்க அதிகமா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த டாஸ்க்ல எல்லாருமே சௌந்தர்யாவை தான் சொன்னாங்க. இதெல்லாம் என்ன பெரிய ரகசியமா, என்ன சிதம்பரம் ரகசியமா? இது பார்த்தாவே தெரியுது. ஒரு விளையாட்டையும் ஒழுங்கா விளையாடாத ஆளுக்கு எப்படி அவ்வளவு சப்போர்ட் வரும்? மக்கள்னா முட்டாளா? ஒரு மக்கு தற்குறிக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு. ஸோ அப்படி வருதுன்னா செட்டப் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்குங்களே சொல்லிட்டாங்க. அப்பயும் அழுதாங்க. இப்ப வெளியே இருந்து போன வர்ஷினி சொல்லிட்டாங்க, அதை சாச்சனா, சுனிதா, இப்போ இவங்க எல்லாம் டைரக்டாவே சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் அழுது சீன்லாம் போட்டாங்க. அதெல்லாம் பார்த்தோம். ஸோ எப்படா என் செல்லத்தை வந்து நீங்க அழ வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டைச்சாமி புல்லட்ல வந்த மாதிரி வந்திருக்கிறாரு விஜேஎஸ். ஸோ என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல சம்மந்தமே இல்லாம முத்துக்குமரன் எங்க அந்த பக்கம் வண்டியை திருப்புறாருன்னு தெரியல. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரயான் கிட்ட இருந்து டிக்கெட்டை பறிச்சு இங்க கொடுப்பாரு, ஃபவுல் கேம் அந்த பக்கம் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தா, அவர் வந்து முத்துக்குமரன் ஃபவுல் கேம், நின்று போன ஒரு கேமுக்கு முத்துக்குமரன் ஃபவுல் பண்ணிட்டான் அப்படின்லாம் எடுத்துட்டு போனவர்ல, அதுவே மோசமா இருந்தது. ஸோ பார்ப்போம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரமோ பத்தி என் கருத்துக்கள் இவ்வளவுதான். நீங்க தான் சொன்ன நிமிஷம் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.